வணக்க நண்பர்களே, ஈரல் பிரட்டலும் கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு ஒரு குழம்பு புட்டும் அவிக்க போகிறோம். மரக்கறி விட்டுறார், அதாவது கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காயும் கருவாடு. மகள் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறா, மருமகன் ஈரல் கறி வைக்க போகிறார், தங்கச்சி புட்டு வைக்க போகிறார். பார்ப்போம் இதை எப்படி சமைக்கிறோம். ஓகே 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 ஈரலுக்கு நம்ம முருகம்ல கூட போடுவோம். பாருங்க எப்படி ஈரல் கறி வைப்படுதுன்னு சொல்லி. ஈரல் கறி சமைக்கிறது. அங்கே மகள் கத்திரிக்காய் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறா. கத்திரிக்காயும் கருவாடும் சேர்த்து குழம்பு வைக்க போகிறா. இஞ்சால மருமகன் ஈரல் பிரட்டல் வைக்கிறேன். பாருங்க, இஞ்சால மகள் கத்திரிக்காய் பொரிக்கிறா. கொஞ்சம் எண்ணெயை விட்டு தான் பொரிக்கிறா, எண்ணெயை கூட விட்டு வேஸ்ட் பண்ணாமல். ஈரல் பிரட்டல் ரெடி. பாருங்க, இன்னும் கத்திரிக்காய் வடிச்சிட்டு திரும்பவும் பொரிக்க போட போகிறா. அப்படியே பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு சமைக்க காட்டுறேன். ஓகே, சூப்பர். அதாவது இது என்ன சூடக்கருவாடு அதுதான் எனக்கு இல்லையோ. சூடக்கருவாடு என்ன சூடக்கருவாடு அதுதான் ஆனால் இதில் கருவாட்டு கறி வைக்கணும். இஞ்சால புட்டும் குழச்சி வச்சிருக்கு. இதான் எங்களுடைய சாப்பாடு. பாருங்கள், புட்டை அவிச்சு வச்சுருக்கு. இதில் இதில் கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு குழம்பு, ஈரப்பிரட்டல், இது உரப்பில்லாத கத்திரிக்காய். அவ்வளோதான் எங்களுடைய சாப்பாடு. சாப்பிட போகிறோம். நன்றி, வணக்கம்.